பிரச்சனைகளுக்கான தீர்வு. முன்பு ஒரு காலத்தில் ஒரு மனிதன் ஒரு வீட்டில் பூசணிக்காயை களவெடுத்து சென்று விடுகின்றார். அவரை குறித்த கதைகள், இவர் பூசணிக்காயை திருடியவர் என்று அவருக்கு அவமானம் தாங்க முடியவில்லை. அவருடைய சந்ததிகளுக்கும் அந்த அவமானம் தாங்க முடியவில்லை. இது பூசணிக்காய் திருடியவரின் வீடு என்று கூறப்பட்டது. அவருடைய பூட்டனார் மகனின் மகன் சிந்தித்து அவர் தினமும் தன் வீட்டில் விருந்து கொடுக்க ஆரம்பித்தார். ஏழை மக்களுக்கு விருந்து, சுவையான உணவு கொடுக்கப்படுகின்றது. அனைவரும் வந்து விருந்து உண்டு சென்றார்கள். இப்பொழுது பூசணிக்காய் திருடியவரின் வீடு என்று கூறப்படுவதை மறந்து சோறு தந்தவரின் வீடு, சோறு தருகின்றவரின் வீடு என்று கூறப்படுகின்றது. இதுதான் முழு பூசணிக்காயை சோற்றில் புதைத்தது என்ற கதை. பூசணிக்காய் திருடினார், அதை மேற்கொள்ள தான தர்மங்களை செய்தார் அவருடைய பூட்டப்பிள்ளை. அந்த பெயர் மாற்றப்பட்டது, ஆசீர்வாதங்கள் பெருகியது. இதே போல எங்கள் சந்ததியில் என்ன காரணங்கள் இந்த ஜன்னல் திறக்கப்பட்டதோ அதை கண்டு தீர்வுகளை காண ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார்.